வணக்கம். ஜெயாஸ் கிச்சனில் இன்றைக்கி கொள்ளு தொக்கு, கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் நான் கொள்ளு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டியில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றியிருக்கேன் கொள்ளு வேகறக்கு. ஏன்னா இதுலேயே தான் நம்ம ரசமும் வைக்க போகிறோம், சட்னிக்கும் இந்த தண்ணி தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிங்க. 10 வரமிளகா, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1 போடுங்க, இல்லைன்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடையே ஒரு கொத்து கருவேப்பிலை நீங்கள் சேர்த்தி கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் எடுத்து நல்லா கலந்து, அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக ஆயிரணுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற கொள்ளு நீங்கள் சேர்த்தி அதோடையே நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ இந்த கொள்ளு, தக்காளி, கொத்தமல்லி இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்து வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சட்னி ஆட்டினோம் அப்படின்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மண்பானையில் இருக்கிற சூடோடலேயே நீங்கள் வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஆட்டாங்கல்லில் ஆட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டாங்கல்லில் நீங்கள் சட்னி ஆட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மிக்கல் இருந்தாலும் அம்மியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க. ஆனால் அம்மிக்கல்லையோ ஆட்டாங்கல்லையோ வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தனியா 1 ஸ்பூன், ஒரு 6 பல் பூண்டு, 2 வரமிளகா எடுத்து அம்மியில் நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம அரைச்சது எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கொரன்னு இருக்குன்ட்டு. அம்மியில் அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி, அதோடையே கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நம்ம எடுத்து கொள்ளு வேக வச்சு வச்சுருந்த தண்ணியை அதோட சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளியும் இதையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு இந்த மசாலாவும் சேர்த்தி அதோடையே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு அது நல்லெண்ணெயில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோடையே நம்ம கூட்டி வச்சுருக்கிற ரசத்தையும் எடுத்து ஊற்றிக்கிங்க. ஊற்றி கலந்தீங்கனாக்கா உங்களுக்கு கொள்ளு ரசம், கொள்ளு சட்னி ரெடி ஆயிரும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பயுமே உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை.